எங்களுடைய ஆட்சி காலத்திலே தான், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்திலே தான் கல்லூரிகள் நிறைய வந்தன. அது மாதிரி அப்போதே பள்ளிக்கூடத்திலே மதிய உணவை கொண்டு வந்தது பிடி தியாகராயர், நீதி கட்சி தலைவர்களில் ஒருவர். அதற்கு பின்னால் இந்த திட்டம் அப்படியே அந்த நிலையில் இருக்கிற போது ஒரு நாள் காமராஜர் முதலமைச்சர் காரில் போகிறார். போகிற வழியிலே ரயில் வருவதற்காக கதவை சாத்துகிறார். முதலமைச்சரின் கார்கள் பின்னால் கார்கள் நிற்கின்றது. அப்போதெல்லாம் நிறைய கார்கள் வந்தால் ஊரில் இருப்பவர்கள் ஓடி வந்து பார்ப்பார்கள். அது ஒரு காலம். கார்கள் என்பது அது அபூர்வமானவை, அதிசயமானவை. அந்த காலகட்டத்தில் இவர் கார் நின்றவுடன் அங்க இருக்கிற சில சின்ன சிறுவர்கள் ஓடி வந்து காரில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை, காரை சுற்றி சுற்றி வருகிறார், நிமிர்ந்தே பார்க்கவில்லை. இவர் அவர்களை அழைத்து கேட்கிறார், என்ன தம்பி பள்ளிக்கூடம் போலியா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நிமிர்ந்து பார்க்காம, நாங்கெல்லாம் படிக்கிற பசங்க இல்ல, மாடு மேய்க்கிற பசங்க. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கேட்கிறார், எப்ப படிக்கிற வயசுல பள்ளிக்கூடம் போலாமா, மாடு மேய்க்கலாமா, இது சரியான்னு கேட்கிறார். கேட்பவர் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியின் தலைவர். இது தெரியாத அந்த சிறுவன் சொல்கிறான், மாடு மேய்த்து விட்டு மாலையில் வீடு திரும்பினால் மாட்டுக்கு சொந்தக்காரன் ஒருவேளை சோறு போடுவான், பள்ளிக்கூடத்துக்கு போனா எவையா போடுவான்னு கேட்டான். அவர் கோபிக்கவில்லை, யோசித்துக் கொண்டே போனார். என் மண்ணில் பிறந்த பிள்ளைகள் ஒருவேளை சோற்றுக்காக படிக்க போகாமல் மாடு மேய்க்கிறார்களே என்று சொல்லி எல்லா பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர். பிடி தியாகராயர் சென்னை மாநகராட்சியில் இவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சத்துணவாக மாறியது. கலைஞர் அதை உண்மையான சத்துணவாக மாற்றினார். அது எப்படி உண்மையான சத்துணவு? இதுல ரெண்டு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சத்துணவு உண்மையான சத்துணவாக மாறுகிறது. அந்த சத்துணவை நடைமுறைப்படுத்துகிற போது அதன் பெயரை மாற்றவில்லை, எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றுதான் தொடர்ந்தது. அதுதான் பெருந்தன்மை. இப்ப பாருங்க, விடியல் பயணங்கிற பெயர் மாத்திட்டாங்க. எதை வேணாலும் மாத்துங்க, மக்கள் மனதில் இருக்கிற எங்கள் பெயரை யாராலும் அகற்ற முடியாது. இந்த கல்வெட்டுல பெயர் போடுறது, செவுத்துல எழுதுறது, இதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது இடிக்கப்படும், இது கிழிக்கப்படும், இது அழிக்கப்படும். ஆனால் மக்கள் இதயத்தில் பொறிக்கப்படுகின்ற பெயர்கள் தான் நிரந்தரமாக. அண்ணா மறைந்த 57 ஆண்டுகள், பெரியார் மறைந்த 53 ஆண்டுகள், கலைஞர் பிறந்த 103 ஆண்டுகள். இந்த தலைவர்கள் இந்த மண்ணில் இல்லை, ஆனால் அவர்கள் நடமாடுகிறார்கள் தத்துவத்தின் வடிவத்திலும் செயல்களின் வடிவத்திலும். எப்படி அவர் அதை உண்மையான சத்துணவாக மாற்றினார் என்றால், அவர்களுக்கு தினந்தோறும் தருகின்ற மதிய உணவில் அது அதிகாரிகளை அழைத்து சொன்னார், 2 முட்டை கொடுங்கன்னு சொன்னார். கொடுத்து விட்டு சில நாட்கள் கழித்து அதிகாரிகளை அழைத்து கேட்டார், பிள்ளைகள்லாம் சரியா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா? அந்த 2 நாள் மட்டும்தான் வராங்க. உடனே கலைஞர் சொன்னார், அப்ப 5 நாளும் முட்டை கொடுங்கன்னு சொல்லி 5 நாட்களும் முட்டை கொடுத்து பிள்ளைகளை ஊட்டச்சத்தோடு வளர்த்ததற்கு காரணம் கலைஞர். எங்களுடைய இன்றைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப காலை நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் போறார். இப்ப சொன்னாங்க யாரோ மந்திரி, நான் அதெல்லாம் பேசுறது இல்லை தம்பி, நான் அடுத்தவங்களை பேசுறதும் இல்லை, என்னுடைய நேரத்தை வீணாக்குறதும் இல்லை. எங்கள் சிறப்புகளை, எங்கள் தலைவர்களின் பெருமைகளை, எங்கள் கொள்கையின் வலிமையை நான் ஊருக்கு சொன்னாலே போதும், தானாகவே மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார். அது ஆரம்ப பள்ளி. பிள்ளைகள் எல்லாம் முதலமைச்சர் வந்திருக்காங்க, ஒரு சிறப்பு விருந்தினர் என்றால் பார்ப்பார்கள், கைத்தட்டுவார்கள், பழக்கப்படுத்தி வைத்தது. இதுங்கெல்லாம் தோண்டு போய் உட்கார்ந்து. இவர் போன நேரம் 12 மணி. ஆசிரியரிடம் கேட்கிறார், ஏன் இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லை? இல்லைங்க, எல்லாம் ஏழை விட்டு பிள்ளைங்க, பெற்றோர்கள் கூலி வேலைக்கு போகிறவர்கள், அதனால காலையில் அவசரமா கிளம்பி போயிடுவாங்க, மதிய உணவு கிடைக்குன்ற பேர்ல இங்க அனுப்பிடுவாங்க, வீட்டுல சமைக்கிறது கிடையாது, ராத்திரி மட்டும்தான் சமைப்பாங்க. இந்த மதிய உணவை நம்பி வர்ற பிள்ளைங்க காலையில இருந்து பட்டி கிடந்ததுனால இப்படி வதங்கி போயிருக்காங்கன்னா, இவர் யார்கிட்டையும் ஒண்ணுமே பேசல. வந்தவுடன் இட்ட உத்தரவுதான், காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பள்ளியிலே சிற்றுண்டி தரப்படும். இதுதான் மனிதாபிமானம், இதுதானே தாய்மை பண்பு. ஆனால் தானே தாயும் ஆணவன் என்று சொன்னோம். யார தாயும் ஆணவன்? இறைவனை சொல்வாங்க. ஏன் தாயும் ஆணவன் ஆண்டவனே சொல்றாங்க? உலகத்துல தாய்க்கு நிகரான உறவு எதுவுமே கிடையாது. எத்தனை உறவு இருக்கலாம், தாய்க்கு பின் தாரம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா தாயோட இடத்திற்கு வரவள் தாரம். ஒரு தாயை போல தேவைகளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை.
அவள் பெற்ற பிள்ளைக்கு தேவைகள் அதிகமாகி தாய்க்கு வயது தளர்கிற போது அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறவள் மனைவி என்ற காரணத்தால் தான் தாய்க்கு பின் தாரம் என்றார். ஏன் அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு? கொஞ்ச நேரம் யோசிங்க. நீங்க கடைவீதியில பாருங்க, நாளைக்கு வேணாலும் பாருங்க, கை குழந்தையோட கையில ஒரு பைய தூக்கிட்டு அந்த அம்மா நடந்து வரும், இவர் பக்கத்திலே நடந்து வருவார். இந்த பிள்ளையை தூக்க மாட்டாங்க. ஏயா உமரி தூக்க கூடாதா? உதாரணத்துக்கு சொல்றார், கோச்சுக்கார. அப்படின்னு கேட்டா வெள்ளை சட்டை பாருங்க அழுக்காயிடும்ல, அது ஏதாவது பண்ணிருச்சுன்னா அப்படிம்பாரு. ஆனா அந்த தாய் என்ன பண்ணுவாரு, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்ப தூக்கிட்டு வர்றது இல்ல, அது பிறப்பதற்கு முன்னாலேயே வயிற்றுல சுமந்துகிட்டு அந்த உருவம் தோற்றம் மாறிடும், வயிறு பெருசா இருக்கும், நடக்கிற போது அதிர்ந்தால் பிள்ளைக்கு அதிர்மேன்னு காலை மெதுவா வச்சு நடந்து அதுக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த உடலுக்கான ஊட்டச்சத்து கொடுத்து அது பிறந்து இந்த உலகம் தருகிற உணவுப் பொருளை ஏற்கிறவரை தன் ரத்தத்தை பாலாக தருகிறவள் தான் தாய். அதனால்தான் பிள்ளைங்க இரவு நேரத்தில் கனவு கண்டு முழிச்சா கூட அம்மான்னு தான் கத்தும். சாலையில் போகிற போது ஒரு பெரிய கார் வந்தாலோ லாரி வந்தாலோ அம்மா முந்தானைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். என்ன முந்தானை என்ன போய் தடுத்துருமா? இல்லை, இந்த முந்தானைக்கு சொந்தக்காரி என்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை பிள்ளையின் மனது. அதனால்தான் தாயுடைய உறவு அவ்வளவு மேன்மையானது. அதனால்தான் இறைவனை சொல்வார்கள் தாயும் ஆனவன். அந்த தாய்மை உணர்வு அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும். மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக கருதணும். வயது என்ன அப்புறம். இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன தேவை, ஆண்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தெரியணும். இளைஞர்களுக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவங்க தான் தலைவர்கள். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாடாளுமன்றத்தில் நாங்க இருக்கிறோம், நான் ரொம்ப நாளமா இருக்கிறேன். அப்படி நான் பல நேரங்களில் பேசியிருக்கேன். நீங்கள் யூடியூப்ல பார்த்திருக்கலாம், என் உரைகளை கேட்டிருக்கலாம், தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். ஒரு தடவை ஒரு நிமிஷம் பேச சொல்லி சொன்னாங்க. ஒரு நிமிஷத்துல என்ன பேசுறீங்க? காமராஜ் எல்லாரோட பேரை சொல்றதுக்குமே 2.5 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிடத்தில் என்ன பேச முடியும்? ஆனா பேசணும். இதுதான் பயிற்சி. நான் இங்க 1 மணி நேரமும் பேசுவேன், 1.5 மணி நேரமும் பேசுவேன், 1/2 மணி நேரமும் பேச முடியும். நேரம் கருதி 10 நிமிஷமும் பேசுவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் 10 நிமிஷம், 15 நிமிஷம், 5 நிமிஷம் தான் பேசுற மாதிரி அங்க 1 நிமிஷம். அந்த 1 நிமிடம் எதற்காக? உலக மகளிர் தினம். மகளிரை பற்றி பேசணும். எல்லாரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அது வேணும், இது வேணும் அப்படின்னு. என் முறை வந்தது. நான் திமுக சார்பா பேசுறேன். என்ன பேசுறேன் தெரியுமா? எனக்கு 1 நிமிடமே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். 1 minute is more for me அப்படின்னு. ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாம் 1 நிமிஷம் பத்தாதுங்கிறாங்களே, இவர் என்ன இதுவே ஜாஸ்திங்க. ஒண்ணுமே சொல்லல. உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த உலக மகளிர் தினத்தின் போது மகளிருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு தாருங்கள். வெங்கையா நாயுடு அவைத்தலைவர் சரியான கருத்து சிவானாரு. ஆளுகின்ற கட்சி அப்போதும் பிஜேபி தான், நான் திமுக தான். ஆனா அருண்ஜேட்லி கூப்பிட்டு சொன்னார், நல்ல யோசனை சொன்னீங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பெண்கள் அதில் பயனடைகிறார்கள். என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி இதை போய் பேசுனீங்க? பெண்களே பேச தயங்குவாங்களேன்னு. நான் சொன்னேன், பெண்களை துயரப்படுத்துகிறவன் ஆண் அல்ல, பெண்களின் துயரத்தை புரிந்தவன் தான். என் கூட பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்கு, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கு. அவங்க கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அதை அவர்கள் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களுக்கு பதிலாக நாங்கள் தான் பேசுவோம். அதுதான் திராவிட இயக்கம் அப்படின்னு சொன்னோம்.